கவர்ச்சி அரசியல் என்றைக்குமே செய்ததல்ல, அல்லது தனிநபரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்தது கிடையாது. கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அந்த சொன்ன விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்கோன்றதை மக்களுக்கு நாங்க நிரூபித்து காட்டியிருக்கோம். ஆர்டிகல் 370 நம்முடைய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய காஷ்மீர், அது ஏதோ பாகிஸ்தான் மாதிரி இங்கிருந்து போனால் பல்வேறு கட்டுப்பாடுகள், 2 அரசியலமைப்பு, 2 தேசிய கொடி, ஒரு நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய கொடுமை. பாரதிய ஜனதா கட்சி ஆர்டிகல் 370 நீக்குவோம் நாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், நீக்கிறோம். அயோத்தியில ராம ஜென்ம பூமியில ராமர் கோவில் கட்டுவோம் என்று சொன்னோம். சட்டத்தின் அடிப்படையில், நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி. அதே போன்று ஏழை மக்களுக்கான அரசையே கரீபோகா சர்க்கார்னு பாரத பிரதமர் சொன்னார். 25 கோடி ஏழை மக்களை வறுமை கோட்டின் கீழிருந்து மீட்டிருக்கும். அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம் பாரத பிரதமர் சொன்னார். ஒரு பிரதமர் மட்டும் ஊழல் இல்லாமல் இருந்தா அதுவே பெரிய ஆச்சரியம் இந்த தேசத்திற்கு. ஆனால் தனக்கு கீழே இருக்கிற அமைச்சரவையில் ஒரு நபர் கூட 12 ஆண்டுகள்ல ஊழல் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஆட்சி? சொன்னதை செய்திருக்கும். மாநிலங்களுக்கான உரிமையை தருவோம் என்று சொன்ன ஜனநாயகத்தை இன்றைக்கு காப்பாற்றியிருக்கிறோம். 12 ஆண்டுகள்ல ஒரே ஒரு மாநிலத்தில் கூட ஆட்சி கலைப்பில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு ஈடுபடலாம். சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நாங்கள் சொன்னதை செய்யக்கூடியவர்களாக தேசத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். கவர்ச்சி அரசியலோ, தனிநபரை காட்டி தலைவான் புகழக்கூடிய அரசியலோ, அல்லது பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுவதோ இது நாங்கள் செய்யவே இல்லை. நீங்க சொன்ன இந்த தனிநபர் அரசியல், தாவேகா திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க. அவர் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்? தேர்தல் வாக்குறுதியை சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நிமிஷம் தமிழகம் முழுக்க பெண்கள் எல்லா பேருந்துகளிலும் இலவசமா பயணிப்பாங்க நடைமுறைப்படுத்தினார். அடுத்த நிமிஷம் இல்ல, அடுத்த நாள் செஞ்சாரா, அடுத்த வாரம் செஞ்சாரா, அடுத்த மாசம் செஞ்சாரா? இல்ல. ஆனால் இங்க தேர்தல் ரிசல்ட் வரும்போது மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. அங்கு மாநிலத்தின் முதல்வராக மாண்புமிகு திரு சுகந்த அதிகாரி பொறுப்பேற்கிறார். 3வது நாள், தேர்தல் பொறுப்பேற்ற 3வது நாள் இதே வாக்குறுதி அங்கு கொடுத்தோம் பாஜக. மாநிலம் முழுக்க இலவச பேருந்து பெண்களுக்கு, அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் 3வது நாள். ஏன் உங்களால செய்ய முடியல? என்னங்க கவர்ச்சி அரசியல்? ஒரு நடிகரை பார்த்து ஓட்டு போடுவீங்க, அங்க அப்படி கிடையாது. சித்தாந்த அரசியல். இந்த மண்ணுக்கான வளத்தை நலத்தை யார் காப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம். பாஜக வாக்களிச்சாங்க, அங்க நாங்க நிறைவேற்றி. ஆட்சிக்கு வந்தா 2500 ரூபாய் தருவோம்னு சொன்னார் விஜய் அவர். நீங்க என்ன சொல்றது? வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம், கஜானால உண்மை இல்லை, நீ அதை அவருக்கு தெரியாதா? நாங்கள் சொன்னோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 சொன்னோம், நிறைவேற்றி. மறுதேர்தல் வந்தது, ஆட்சிக்கு வந்தால் 1500 சொன்னோம். மகாராஷ்டிராவுடைய மாநிலத்தின் முதல்வர் மாண்புமிகு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இன்றைக்கு 1,30,00,000 ஏழை பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்து சொன்னா செய்வோம். அது பாரதிய ஜனதா கட்சி. பொய்ய சொல்லிட்டு ஆட்சி பெறக்கூடியவர்கள் தான் இங்க தமிழகத்தில் இருக்கிறாங்க. இங்க கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கும்பல் ஆட்சிக்கு வருகிறார்கள். நடிகர்கள் கவர்ச்சியை சொல்லி ஆட்சிக்கு வருகிறார்கள். இளைஞர்களை மூளைச்சலவை சொல்லி ஆட்சிக்கு வருகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு கொண்டு வருவோம். உடனே கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறதா? ஏன் கொண்டு வரல? குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மது விலக்கை அமல்படுத்தி, பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கிறது. நாகாலாந்து மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கிறது. திரிபுரா மாநிலத்தில் மதுவிலக்கு இல்லை. பல இடங்களில் நாங்கள் ஏன் மதுவிலக்கு கொண்டுட்டு வரோம்? சாராயத்தின் மூலம், போதையின் மூலம் பாரதத்தின் இளைஞர்கள் வீணா போயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய். இன்னைக்கு எல்லா சாராய கடையும் பாட்டிலுக்கு 20 ரூபாய். இந்த அயோக்கியத்தனத்தை யார் நிப்பாட்டணும்? கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரை பார்த்து கரூர்ல போய் கிண்டல் பண்ணார். ஆனா இன்னைக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கிற விக்னேஷ் கிணத்துக்கடவு தொகுதிக்கு நான் போயிருக்கோம். பேருந்து நிலையம் பக்கத்துல, பள்ளிக்கூடம் பக்கத்திலேயே சாராய கடை நடக்குது.
பாட்டிலுக்கு 20 ரூபா ஆதாரத்தோட வெளியிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்களே, எப்படி 20 ரூபா வசூல் பண்றீங்க? இல்ல திமுக ஆட்சியிலிருந்து அப்படித்தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. கடையில் இருக்கிறோம். அப்ப என்ன யோகியதை இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி செய்வது என்பது நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றி ஊழல் இல்லாத ஆட்சி, சாராய கடைகளை ஒழிக்கக்கூடிய ஆட்சி, போதைப் பொருளை ஒழிக்கக்கூடிய ஆட்சி. பாஜக ஆட்சிக்கு வந்தா பெண்களை, குறிப்பா பெண் பிள்ளைகளை தொட்டவன் உயிரோடு இருக்க முடியாது என்று ஆட்சி கொண்டு வருவது. உத்தரப்பிரதேசத்தில் நீங்க பார்த்திருக்கீங்க. பெண்களை தொட்டா, பொம்பளை பிள்ளைங்களை கற்பழிச்சா அடுத்த நாள் என்கவுண்டர்ல தூக்கி வீசிடுவோம். ஆனா இங்க அப்படி நடக்குதா? இன்னைக்கு நடக்குதா? தாவேக நிர்வாகி, தாவேக நிர்வாகத்தில் உள்ள ஒரு பெண்ணை கற்பழிச்ச வழக்குல கூட அவர்களுக்கு கையும் முறியல, காலம் முறியல, மாவு கட்டும் இல்லை. இதுதான் தாவேக ஆட்சி. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில பெண்களை, தாய்மார்களை, எங்கள் குழந்தைகளை தொட்டால் தோட்டாக்கள் பதில் சொல்லும் என்பதுதான் உத்தரப்பிரதேசத்துடைய மாண்புமிகு முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஆட்சி. இப்ப நாங்க சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் சரியான கொள்கை, நேரான பாதை வேண்டும். அது பாஜக நாட்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் எங்கள் இலக்கில் தெளிவாக இருப்பதனால நிச்சயமாக கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு இலக்கு அல்ல. எங்களுடைய நோக்கம் பாரதத்தை, தமிழகத்தை வளர்ச்சி மிகுந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக பாடுபடுறோமே தவிர இந்த முறை தோத்துட்டோம் இல்ல அந்த முறை ஜெயிச்சிட்டோம் என்பதற்காக, வெற்றி வந்தால் அதிக பூரிப்பும் என்ற இடத்துல கிடையாது, தோல்வி வந்தால் அதிக கவலையும் என்ற இடத்துல கிடையாது. ஏன்னா எங்களுடைய கொள்கை நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது. தேசத்திற்கான சேவையை செய்து கொண்டே இருக்கும். மக்கள் எப்பொழுது எங்களை நம்பி வாக்களிக்கிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் செய்வோம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாதிரி கிடையாது. இந்த பார்ட்டியை சொல்லும் பொழுது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. தனித்துவமான பார்ட்டி. ஏன் இப்ப நீங்க திமுகவில், காங்கிரஸ்ல, கம்யூனிஸ்ட்ல, இந்த பிற கட்சிகள்லாம் போய் கேளுங்க, நீ எதுக்காக இந்த கட்சியில வந்த அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு எம்எல்ஏ சீட் வேணும், ஒரு எம்பி சீட் வேணும், இல்லை ஒரு கவுன்சிலர் சீட் வேணும், ஒரு வார்டு மெம்பராவது ஜெயிக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியில கேட்ட என்ன சொல்லுவாங்க? ஏன் இந்த கட்சியில செஞ்சீங்க? நேஷன் ஃபர்ஸ்ட், என்னுடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும், என் தேசத்திற்காக, முன்னேற்றத்திற்காக நான் என்ன செய்ய முடியும், நான் என் தேசத்திற்கு செய்யக்கூடிய சேவைக்காகத்தான் இந்த கட்சியில சேர்ந்திருக்கேன். அப்படிப்பட்ட கட்சி கொள்கைகளை புரியாத ஒரு சிலர், அது அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் பின்னால் போற ஆட்டு மந்தைகளாக இருக்கும், அவர்களுக்கு இந்த கொள்கை புரியல, கோட்பாடு புரியல. அதே தமிழகத்தின் தனிநபர் கவர்ச்சி, மீடியாக்கள்ல சரளமா பேசிட்டா, எதிர்கட்சிகளை கடுமையா தாக்கிட்டா அதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் போயிருக்கிறார்கள். பாஜகவிற்கு எந்த இழப்பும் கிடையாது. நாங்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாரதத்தின் வலிமையை இன்னும் மேம்படுத்த நாங்கள் என்ன சேவை செய்ய போகிறோம் என்ற அடிப்படையில் உழைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். வந்தவங்க போவாங்க. நீங்க சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய விஜயதாரின் சகோதரி வந்தாங்க, போயிட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் வந்தாரு, மறுபடியும் போயிட்டாரு. அதே மாதிரி பல பேர் வந்தவர்கள் போயிருக்கிறார்கள். சித்தாந்தத்தை பேசியவர்கள் யாரும் சென்றிருக்க மாட்டார்கள், செல்ல முடியாது. சென்றாலும் திரும்பி வந்துருவாங்க. ஏன்? அது உறுத்தும் இல்ல. கடந்த காலத்தில் அப்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க. கல்யாண் சிங் அவர்கள், உமாபாரதி அவர்கள், எடியூரப்பா அவர்கள் எல்லாம் மாபெரும் தலைவர்கள், ஒரு மாநிலத்தின் சக்தி வாய்ந்த தலைவர்கள். பாரதிய ஜனதா கட்சி விட்டு போனாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் சித்தாந்த ரீதியாக பண்பட்டதுனால மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில வந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இங்கு பேசியிருந்தது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவர் புரிந்து தெளிந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார். சில்லறைகளுக்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக பாஜகவிற்கு வரமாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையில்லை. அவர் பின்னால் யார் சென்றாலும் அது எங்களுக்கு இழப்பில்லை. பாரதிய ஜனதா கட்சி முன்பை விட வரக்கூடிய காலத்தில் இன்னும் தீவிரமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் மக்களுக்கு சேவையாற்றுவதில், கட்சியினுடைய ஆட்சியை கொண்டு வருவதில் கடுமையாக உழைப்போம். அதனால் யார் வரா யார் போறா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. தனிநபர்களை பூஜிப்பதோ ஆராதிப்பதோ பாஜகவுடைய கொள்கையும் கிடையாது. இலக்கில் நாங்கள் தெளிவாக